சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. எல்லா உயிர்களிலும் இறைவன்தான் இருக்கிறான் என்றும், இறைவன் என்பது தனியான ஒரு வஸ்து அல்ல, அது ஒரு சப்ஜெக்டிவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் என்றும் தாங்கள் குறிப்பிடுகிறீர்கள். எல்லா உயிர்களிலும் இறைவன்தான் இருக்கிறான் என்றால் இந்த சப்ஜெக்டிவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சிலருக்கு மட்டும் கிடைப்பது ஏன்? ஜாதக ரீதியில் அதற்கான கிரக நிலைகள் இருக்கும் போதுதான் இந்த அனுபவம் கிடைக்கும் என்றால், அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பே இல்லாத ஒருவன் லௌகீக வாழ்க்கையை விட்டுவிட்டு இறைவனை தேடினால் அது கைகூடுதல் சாத்தியம்தானா? அந்த தேடுதலே பிராப்தம் இருந்தால் தான் கிடைக்கும். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து கொடுங்கூற்றுக்கு இறையன பின்மாயும் வேடிக்கை மனிதர்னு சொல்கிறார் பாரதி. ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற 199 பேர் அப்படி தான் இருக்காங்க. சாப்பிட்டாங்க, சாணி போட்டாங்க, கல்யாணம் கட்டிக்கினாங்க, 2 பன்னிக்குட்டி போட்டாங்க, ஒரு நாளைக்கு செத்து போட்டாங்க, அவ்வளோதான். அப்போது தேடுங்கள் கண்டறிவீர்கள்ங்கிறார். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிற கிரானைட்டை தோண்டி பார்த்தா உள்ளே மணல், சவுடு, அது கீழே களிமண், அது கீழே கலங்கின தண்ணி, அது கீழே நல்ல தண்ணி, அது கீழே போனால் பெட்ரோல், அது கீழே போனால் தங்கம் இருக்குது. இப்போ யார் தேடுகிறானோ அவனுக்கு தான் கிடைக்கும். சர்ச் அண்ட் யூ வில் ஃபைண்ட் இட். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள். இப்போ பைபிள் என்ன சொல்றது? வெளியிடப்படாத ரகசியம் என்று ஒன்று இல்லை. தெர் இஸ் நோ சீக்ரெட் விச் இஸ் நாட் டிஸ்க்ளோஸ்ன்னு கிடையாது. ஆல் சீக்ரெட்ஸ் ஆர் டு பி டிஸ்க்ளோஸ் ஒன்லி. விளக்கை ஏற்றியவன் எவனும் அதை எல்லாரும் காணும்படிக்கு மேஜையின் மேல் வைப்பானே என்று மேஜையின் அடியில் ஒழித்து வைப்பதில்லைன்னு. இப்போ காட் வாண்ட்ஸ் டு என்ன சொல்றது, உன்னோட பிரகாசத்தை உலகத்திற்கு வெளிப்படுத்த கடவுள் ஆசைப்படுகிறான். அப்போ அதுக்குள்ள தகுதிகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அது பிளானட்ஸ் கைட் பண்ணும். சம்டைம்ஸ் நம்ம பிளானட்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குன்னா நம்ம முற்பிறவிகளில் வேஸ்ட் பண்ணிட்டோம், எதையுமே நம்ம அச்சீவ் பண்ணலைன்னு அர்த்தம். இப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் பட்டதெல்லாம் போதுமெனி பட முடியாத துயரம்ட்டு நீங்கள் உங்களுக்கு மேலான ஒரு சக்தியை தேட ஆரம்பிப்பீங்க. அண்ட் அந்த தேடுதல் ஒரு பிறவியிலையோ பல பிறவிகளிலும் நிறைவடையலாம். இப்போ உலகத்தில் எல்லாருக்குமே இந்த அருள் கிடைப்பது என்பது சாத்தியம்தான். அதுக்கு அவங்களுடைய எண்ணங்கள் தான். எத்தனம் பிரயத்தனம் தெய்வ எத்தனம். முயற்சி, விடாமுயற்சி, தெய்வத்தினுடைய அனுகிரகம். முயற்சி விடாமுயற்சி 50 மார்க்கு, தெய்வத்தினுடைய அனுகிரகம் இன்னொரு 50 மார்க்கு. இந்த மூணும் சேர்ந்தது தான் மனித வாழ்க்கையில் அவன் அடைகிற சக்சஸ். அதனால் முயன்றால் முடியாதது ஒன்று இல்லை. இட் மே டேக் சம் டைம், அவ்வளோதான். தாங்கள் கடவுளை வெளியில் தேடித்தான் அடைந்திருக்கிறீர்கள். ஆனால் தாங்களும் ரமண மகரிஷி போன்ற மகான்களும் இறைவனை வெளியில் தேடி அடைந்தாலும் கடவுளை உள்ளே தேடு என்று தங்கள் அடியவர்களுக்கு போதனை மொழியாக கூறுகிறீர்கள். தாங்கள் பெற்ற மரண அனுபவம் மாதிரி ரமண மகரிஷிக்கும் மரண அனுபவம்தான் ஞானத்தை தந்தது. மரண அனுபவம் என்பது கடவுளை வெளியில் தேடி அடையும் செயலா அல்லது உள்ளுக்குள் தேடி கடவுளை உணர்ந்து கொள்ளும் அனுபவமா? முதல்ல வெளியே தேட வேண்டி இருக்கும். ஏன்னா நமக்கு புரியறது வெளிதான். வெளியினை அறிமின் வெளியினை அறிமின் விளக்கினை ஏற்றி வெளியினை அறிமின் திருமூலர் சொல்றார். முதல்ல நம்ம வெளியே தான் தேடுவோம், அதில் உங்களுக்கு சந்தேகம் தேவையில்லை. அந்த வெளியில் தேடுகிற விஷயம் இல்லையா, வில் கல்வினேட் இன்டு யுவர் இன்டர்னல் சர்ச். அந்த தேடுதல் தான் நம்ம தேடுகிற விஷயம் வெளியே கிடையாது, நம்மகிட்டே இருக்கு அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிடும். முல்லா நசருத்துன்னு ஒருத்தர் தான், அவனுடைய கழுதை காணாமல் போச்சு. எல்லாரும் தேடுறாங்க, கிடைக்கல. இவன் என்ன பண்ணா, 2 கையை முன்னால் வச்சான், 2 காலை பின்னால் வச்சான். இவனே கழுதுன்னு நினச்சிக்கிட்டு கழுத மாதிரியே குச்சி குச்சி ஓடினான். கரெக்டாக ஒரு கிணத்துக்கிட்ட போய் நின்றுட்டான். பார்த்தா அந்த கிணத்துக்குள்ளே இவனுடைய கழுது இருந்துச்சு. எல்லாரும் கேட்டாங்க, முல்லா நீ ஜீனியஸியா, இந்த ஐடியா உனக்கு எப்படியா வந்துச்சு அப்படின்னாங்க. அவன் சொன்னான், நான் மனுஷனாக இருக்கிற போது எனக்கு கழுத புத்தி வரல, நான் கழுதி ஆன போது கழுதை எப்படி திங்க் பண்ணணும்னு தெரியும், அதனால் நான் கரெக்டாக கழுதியை கண்டுபிடிச்சேன். அதனால் நீ மனுஷனாக முதல்ல கடவுளை தேட ஆரம்பிப்பேன். அதில் ஏதோ ஒரு டேஸ்ட் ஆஃப் டிவினிட்டி உனக்கு வரும், ஒரு தெய்வ தன்னுடைய டேஸ்ட் உனக்கு வர்ற போது
நீ கடவுளை அடைவாய். Unless you start the process externally, how can you go and understand something which is internalized? ஸோ இங்கேருந்து தான் அங்கே போய் முடியும். ஒரு கிணறு வெட்டணும்னா கூட என்ன பண்ணுறீங்க, ஒரு வாட்டர் டிவைனரை கொண்டாந்து அந்த இடத்துல தண்ணி ஓட்டங்க தான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தோண்ட ஆரம்பிக்கிறீங்க. அதனால் வெளியில் ஆரம்பிக்கிறது தான் உள்ளே கொண்டு போய் நிற்கும். Question from Shubha Bhaskar. Drishtapalan, Adrishtapalam, Drishtadrishtapalam இந்த மூன்றும் என்ன? கடவுளை புரிந்து கொள்வதற்காக உள்ள வழிமுறைகளே வடமொழியிலே இந்த மாதிரி சொல்கிறாங்க. கடவுளை அடைவதற்கு எல்லா ப்ராசஸும் நம்மக்கிட்ட தான் வரும். அந்த திருஷ்ட அப்படின்னா நான் பார்த்து புரிந்து கொள்ளுகிற ஒரு விஷயம், அது திருஷ்டா அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒவ்வொரு நிலையிலும் அந்த கடவுளை புரிந்து கொள்ளுகிற பக்குவம் எப்படி வளரும் என்பதை தான் இந்த 3 வார்த்தைகளில் அவங்க சொல்கிறாங்க. யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? Anyone has a question? Yes. Baba, I have a question. Is this world made for us humans and is everything else inferior to us, or is every form of life at an equal level? அவருடைய கேள்வி என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற படைப்புகள் எல்லாம் ஈக்குவலா இல்லை ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கின்றன? வித்தியாசங்கள் வருகின்றன. செல்லான் என்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்து நான் நிலைத்தேனுங்கிற மாதிரி ஃப்ரம் சிங்கிள் செல்லுலார் வி கீப் பயாலஜிக்கலி இம்ப்ரூவிங் ஆன் திஸ் திங். முதல்ல வெறும் தண்ணியில் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் நிலத்தில் இருக்கிற மாதிரியான ஆம்பிபியஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி பறக்கிறது இருக்குது. விதவிதமான படைப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த உலகத்தில். ஸோ லாஸ்ட்டில் வந்த பிறவி வருது குரங்குக்கு அப்புறம் மனித பிறவி வருது. குரங்குங்கிறது என்ன, கிரியேஷனில் மனுஷனுக்கு 1 லேடர் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் முதல்ல குரங்கிலிருந்து தான் மனுஷன் வந்தான்ட்டு டார்வின் சொன்னபோது அப்போ இருந்த கிறிஸ்டியன் சீஃப் போப் இருக்கார் இல்லையா, அவர் சொன்னாராம், குரங்குலேருந்து நான் வந்தேன்னு சொன்னால் நான் கிணத்துல குச்சி செத்து போகிறேன், நான் எனக்கு அந்த மாதிரி ஒரு பிறப்பே வேணான்னாராம். இப்போ டார்வின் சொன்னாராம், நீ வேணான்னாலும் வேணுனாலும் நீ குரங்குலேருந்து தான் வந்தேன், உனக்கு அதை பற்றி சந்தேகம் தேவையில்லைங்கிற வார்த்தை சொன்னார். எந்த பிறவியும் இழிப்பிறப்பு அல்ல, அது வளர்றதுல வர்றது தான். இப்போ ஒரு மண்பூச்சி இருக்குது, அது பாம்பு எல்லாம் பார்த்தா ஓரளவுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், ஓடுறது அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ எவல்யூஷனுங்கிறது இருக்கும். எல்கேஜியிலிருந்து தான் நீ பிஹெச்டி வரைக்கும் போகிறேன். நான் எல்கேஜின்றது ஒத்துக்கவே மாட்டேன்னு சொன்னீங்கன்னாக்கா நீ முட்டாள்னு அர்த்தம். படிநிலை இல்லாமல் ஒன்றும் இல்லை. ஒரு குழந்தை நடவண்டி கிராலர் வச்சுக்கிட்டு தான் முதல்ல நடக்க கற்றுக்குது. இப்போ உனக்கு நடவண்டி தேவைப்படாது. அந்த மாதிரி இந்த உலகத்தில் சிங்கிள் செல்லுலாரிலிருந்து அப்படியே இவால்வ் ஆகி தான் நம்ம மனிதர்களாக வருகிறோம். வெறும் மனிதர்களோடு நிற்கிறது இல்லை, அதுக்கப்புறமும் இருக்கு இன்னும். தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திருமே. நிறைய தானம் பண்ணு, தவம் பண்ணு, அப்போ தேவர்கள் உலகத்தில் உனக்கு இடம் கிடைக்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். அப்போ நம்முடைய திருவாசகம் சிவபுராணமெல்லாம் என்ன சொல்கிறது, என்னெல்லாம் பிறவி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. புல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற. சொல்லப்பட்ட எல்லா விஷயம்தான் எவல்யூஷன். இப்போ கல்லுன்றீங்க நீங்கள், ஆனால் அந்த கல்லில் தான் மனிதன் வந்திருக்கான். கல்லாய் மனிதராய்ங்கிற வார்த்தையே சொல்கிறாங்க பாரு. அதனால தான் அகலிகை கல்லாக கடந்தான்றான். ராமனுடைய கால் பட்ட உடனே அவன் திருப்பியும் பொம்பளையாக மாறிடுறான். தங்கமலை ரகசியம் மாதிரி எத்தனை சினிமா பார்த்துருப்பீங்க. அதில் கல்லாக இருந்தவங்க திடீர்னு அந்த பழைய கணவன் மனைவி அஞ்சலி தேவி ஜெமினி கணேசனாக மாறி போயிடுவாங்க. அப்போ கல்லுக்கு அடுத்த நிலை தான் மனிதனுடைய நிலை. இப்போ நீங்கள் கோயிலெலாம் கட்டி அதில் ஒரு கல்லை வச்சு அதில் ராமர் கிருஷ்ணர் இயேசு புத்தர் வைக்கிற போது நீங்கள் அதை விட ஒரு படிநிலை கம்மியாக தான் கொண்டு போகிறீங்க. உங்களுடைய டிவைன் காட்ஸை அதை விட கம்மி நிலை கொண்டு போச்சு. ஒரு மனிதன்லேருந்து தெய்வமானவங்களை நீங்கள் திருப்பியும் கல்லை உட்கார வச்சிடுறீங்க. அதை விட நாங்களாம் தான் பெரிய ஆளுங்க.
இந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்ன்ற இல்லையா, பார்க்கிற, கேட்கிற, நுகருகிற, முகருகிற, கை வீசி கால் வீசி நடக்கிற மனித உடல் தான் வந்து அதை விட நல்லது, கல்லை விட அதுதான் நல்லது. ஓ, கல்லுக்குள்ளே ஒரு தேரை இருக்குது. அந்த தேரையை வெளியே யாரும் பார்க்கவே முடியாது, ஆனால் அது அதுக்குள்ளேயே வளருதா இல்லையா? அப்போ கல்லுக்கு உயிர் இருக்குது. ஆன்மீக நிறுவனங்கள் எதுவும் மனிதவள மேம்பாட்டை பற்றி கவலைப்படுவதே இல்லை. ஆனால் தாங்கள் உருவாக்கிய இந்த சம்ரக்ஷணா என்கிற ஆன்மீக அமைப்பில் இறை உணர்வுக்கு நிகராக மனித வள மேம்பாட்டிற்கு தாங்கள் முக்கியத்துவம் கொடுத்ததன் காரணம் என்ன? ஆன்மீக வரலாற்றில் எந்தவித பிரதிபலனையும் எதிர்பாராமல் ஒரு ஆன்மீக நிறுவனத்துக்காக முழு நேரமும் பணியாற்றும் தொண்டர்களை கொண்ட இந்த நிறுவனத்தை IIM போன்ற மேலாண்மை நிறுவனங்கள் தங்களது கேஸ் ஸ்டடீஸ்க்காக இதுவரை எடுத்துக்கொண்டதுண்டா? ஆன்மீக அலுவல் பணிக்காக இந்த நிறுவனத்தில் தாங்கள் பெண் தொண்டர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததற்கு ஏதாவது காரணங்கள் இருக்கின்றனவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த ஆர்கனைசேஷன் கமர்ஷியலாக இல்லை ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக அன்செல்ஃபிஷாக அப்படின்னு டிசைட் பண்ணும். கமர்ஷியலாக இருக்கிறவன் ஏமாற்ற பார்ப்பான். எங்கிட்ட வா, நான் அதை கற்றுக் கொடுக்குறேன், இது கற்றுக் கொடுக்குறேன், அது A கோர்ஸ், B கோர்ஸ், C கோர்ஸ், அதுக்கு எவ்வளோலாம் துட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு மித்து கிரியேட் பண்ண பார்ப்பானுங்க. நிஜமான சாமியாருக்கு எதுவுமே தேவையில்லை. இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தார். அவர் காளி கோயிலில் ராணி ராசாமணி தேவி கிட்ட சம்பளம் வாங்கின்னு பூஜை பண்ணின்னு உட்காந்துருந்தார். அவ்வளோதான் அவருடைய ஹோல் லைஃப் மிஷன் வாஸ் தட். சாயந்தரத்துக்கு மேலே ஜனங்க வருவாங்க, ஒரு பஜன் நடக்கும். பஜன் நடக்கிற போது ஒரு எக்ஸசைஸ் லெவலில் போய் அவர் டான்ஸ் எல்லாம் ஆடுவார். இதெல்லாம் ஒரு பெங்காலி கல்ட்டில் இருந்த ஒரு ஆர்கனைசேஷன். அவர் இறந்த பின்னால் அவருடைய உடம்பை அடக்கம் செய்யறதுக்கு கூட இடமில்லாமல் இருந்தது தான் ராமகிருஷ்ணனுடைய வரலாறு. உடம்பை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடி பண்ணி இன்னைக்கு பேலூரில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண மடத்தை கொண்டு வந்தாங்க. இது ஒரு உதாரணம். அதனால் உலகத்தில் மிகப்பெரிய நிலையை தொட்ட எந்த மகான்களும், இப்போ கோடிசாமி இருந்தார், அவர் வந்து லக்ஷ்மி மில்ஸ் தேவராஜ் நாயுடு வீட்டில் இருந்தார். அப்போ இந்த புரைப்பாளையம் ஜமீன்தார் அங்கே போனார். அவரை பார்த்த உடனே கிடுகிடுன்னு இறங்கி வந்து அவர் காரில் ஏறி உட்காந்துக்கிட்டார். அண்டு புரைப்பாளையத்தில் மாடி மேலே போய் உட்காந்துட்டார். அவ்வளோதான். அப்படி தான் அங்கே உட்காந்துருந்தார். அவர் எதுவும் சாப்பிட மாட்டார். யாராவது ஏதாவது கொண்டு போனாக்கா அவங்க வாயில் ஊட்டி விடுவாங்க. அது கூட அவர் அப்படின்னு சொல்லி உங்கள் கையில் துப்பிடுவார். சாக்லேட்டோ ஏதோ ஒன்று துப்பி விட்டுருவார். இது அவருடைய நிலை. அவருக்கு என்ன தேவை இருந்தது? கொடிசாமிக்கு என்ன தேவை இருந்தது? ஒன்றும் கிடையாது. ராம் சுரத்குமார் சாமி ஆரம்ப காலத்தில் சுடுகாட்டில் சுற்றி இருந்தார், பிச்சை எடுத்து சாப்பிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இந்த தேர்முட்டிக்கிட்ட ஒரு இவங்க சிவகாசி நாடாருங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்த எடுத்து கொடுத்தாங்க. அங்கே இருந்தார். அப்போ அங்கே ஒரு பேங்க் மேனேஜர் இருந்தார், ஜெயராமன். அவங்க வீட்டிலேருந்து அவருக்கு சப்பாத்தி, ஒரு தால், கொஞ்சம் மோர் சாதம் வரும். அதை வச்சு சாப்பிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சேலத்தில் சாரதா காலேஜில் இருந்த ஒரு மேடம் தேவகின்னு சொல்லி அவங்க ஒரு வீடு எடுத்துக்கிட்டு அங்கே திருவண்ணாமலைக்கு வந்தாங்க. இவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால அவங்க வீட்டில் தங்கி சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருந்தார். அப்புறம் தான் இந்த ஆசிரமெல்லாம் கட்டுற மாதிரி ஆச்சு. 40 வருஷ காலம் அவர் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சுடுகாட்டில் பிச்சைக்காரன மாதிரி பைத்தியக்காரன மாதிரி அலைஞ்சிக்கிட்டு ஜனங்கள்லாம் அவரை மென்டல்னு கல்லில் அடிச்சுக்கிட்டு இருந்த காலம் ஒன்று இருந்தது. ரத்தனகிரி சாமியார் திடீர்னு ஒரு உந்துதலில் எல்லாத்தையும் விட்டு போட்டு இந்த பேண்ட் ஷர்ட்டை தூக்கி போட்டு முருகன் மருந்து அழுக்கு துண்டை கோமன் மாதிரி கட்டின்னு அங்கேயே உட்காந்துட்டார். அவங்க அப்பா அம்மா அவரை பார்க்கறதுக்கு வராங்க. அவர் கறி எடுத்து எதிரார். இனி இது இங்கே கிடக்கும், மாற்ற முயற்சிக்க வேண்டாம்னு சொல்லு. ஒரு வாரத்துக்கு அவங்க அப்பா வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டாந்து இவர் பக்கத்துலேயே படுத்துக்கிறாரு. இனிமேல் நீ வராதுன்னு அப்பாவை துரத்தி விட்டுறாரு. இப்போ கிராஜுவலாக ஒரு சின்ன சமையல்காரனை ஒரு பையனை வச்சுருக்காரு. அவருக்கும் அங்கே இருக்கிற ஒரு 10 ஸ்டாஃபுக்கும் சேர்த்து அங்கே ஏதோ ஒரு சமையல் நடக்குது, சாப்பிட்டுனே இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு மகானும் கிருஷ்ணவேணியமாக இருந்தாங்க. அவங்க அங்கே இருப்பாங்க, சமைச்சிக்குவாங்க. அவங்களுக்கு வேணுனாக்கா யாராவது ஏதாவது கொண்டு போய் கொடுத்தா இஷ்டம் இருந்தால் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா இல்லை. அது அவங்களுடைய வழி. மாயமாக இருந்தாங்க. கன்னியாகுமரி இருந்த வரைக்கும் அவங்களுக்கு பெருசாக எந்த தேவையும் இல்லை. இங்கே சின்ன கோலப்பட்டி சேலம் வந்தபோது ராஜேந்திரன் ஒருத்தர் அவர் கூடயே வந்து இந்த இதிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து அவருக்கு அந்த அம்மாக்கு ஏதோ கொஞ்சம் சாப்பாடு கீப்பாடு ஊட்டிக்கின்னு இருந்தாங்க. அந்த மாதிரி கையில் சாப்பாடாது, வாயில் ஊட்டி விட்டால் கொஞ்சம் எடுத்துக்கும், இல்லைனாக்கா வேணான்னு சொல்லிவிடும். இப்படி ஒவ்வொரு மகானும் அவனுடைய வழிமுறைகளை அவனே தேர்ந்தெடுத்து கொள்கிறான். இதில் உங்களுக்கு சந்தேகம் தேவையில்லை. இப்போ நானே இருக்கேன்னாக்கா இப்போது கணபதி சார் வீட்டில் இருந்து சாப்பிட்றோம் நம்ம. அது மாதிரி சன்னியாசிகள்
அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி ஒரு வழிமுறைகளை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம இவ்வளோ நல்ல கேன்டீன் நடத்துகிறோம், கேன்டீன் நல்லா தானே நடத்துகிறாங்க. எப்பயாவது அவங்க ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம் பண்ணிக்கிறோம், பாபா கொஞ்சம் கொடுங்கன்னு அனுப்புவாங்க, கொஞ்சம் எடுத்துப்பேன் நான். மற்றபடி ஐ டேக் மை ஃபுட் ஃப்ரம் சம் ஒன். பிக்ஷா வந்தவனு பேர் இருக்குது. யார் உனக்கு மைண்டில் கிளிக் ஆகுதோ அவங்களுடைய வீட்டு சாப்பாடை சாப்பிட்லாம், அது பிக்ஷா வந்தவனு பேர். இப்படி எல்லாருக்கும் ஒரு ரூல் இருக்குது. ராமானுஜர் இருந்தார், அவர் தெருவில் பிச்சை எடுத்து சாப்பிட்டு இருந்தார். அவரை பிடிக்காதவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஏழை பொம்பளை கிட்ட விஷங்கலந்த சாப்பாடை கொடுக்குறாங்க. அது அந்தமாக பயந்துனே இருக்குது. கீழே விழுந்த உடனே ஒரு நாய் சாப்பிட்டு செத்து போகுது. உடனே ஒரு கோவம் வந்துடுது. ஒரு சன்னியாசி பிச்சை எடுத்து சாப்பிட்றது கூட இந்த நாட்டில் இவ்வளோ பழி வஞ்சகமெல்லாம் இருக்கா, இனிமேல் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அப்போ அவருடைய குரு இருக்கார், திருக்கோஷ்டியூர் நம்பின்னு சொல்லி. அவர் திருக்கோஷ்டியூர் இல்லையா, காரைக்குடி பக்கம், அங்கேருந்து வராரு. இவரும் அவரை தேடி போகிறாரு. ஸ்ரீரங்கத்தில் காவேரி மணல் படுகை சுடும் வெயில் காலத்தில். அவரை பார்த்த உடனே ஊந்துறாரு. நல்ல இடம் பார்த்து சுத்த இடம் பார்த்து விழக்கூடாது. குருவை எங்கே பார்த்தாங்க ஊந்துட வேண்டியது தான். கீழே விழுந்துடுறாரு. அப்போ அவர் அப்படியே இருக்காரு. அவருடைய சிஷ்யர் ராமானுஜர் ஒருத்தர் கிளம்பி ஆச்சான் சாமி அவர் கிடக்கிறாரு, அவர் சொல்லலாம் என்ன, நீங்கள் எழுங்கோன்னு இவரை தூக்குறாரு. அப்போ அந்த குரு சொல்கிறார், இவங்ககிட்ட உண்மையான அன்போடு யார் இவரை பார்த்துக்கிறான் ராமானுஜன் டெஸ்ட் வச்சேன், நீ தான் பாஸ் ஆகிட்ட, இனிமேல் நீ சமைச்சு போடி இவன் சாப்பிட்டோம், பிச்சை எடுக்க தேவையில்லை அப்படின்னாங்க. இப்படி எத்தனையோ மகான்களுடைய வாழ்க்கை நீ ஒவ்வொருத்தராக கேஸ் ஸ்டடி பண்ணி பார்த்தியானாக்கா, ஒய் தே பிகேம் சன்னியாசிஸ் பட் ஸ்டில் தே ஃபாலோட் த தர்மாஸ் அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர்ஸ்ன்றது உங்களுக்கு புரியும். பஞ்சபூதங்களின் தொகுப்பே இந்த மனித உடல் என்று சொல்லும்போது அது எவ்வாறு இந்த பிரபஞ்ச சக்தியுடன் இணைந்து செயல்படுகிறது? மனிதனுக்கு வரும் நோய்கள் அவனுடைய கர்மாவின் வெளிப்பாடா அல்லது இறைவனின் இருப்பை உணர மனிதனுக்கு வைக்கப்படும் சோதனையா? நமக்கு 9 ஓல் இருக்குது உடம்புல. 2 கண், 2 நாஸ்ட்ரல்ஸ், 2 காது, ஒரு வாய், 7 கழுத்துக்கு மேலே 7, இடுப்புக்கு கீழே 2. இந்த மலம் மூத்திரம்லாம் போகுது இல்லையா, அது 2. அதுதான் ராகு கேது, மீதியெல்லாம் மேலே இருக்குது. ஸோ இந்த 9 துவாரங்கள் இல்லையா, இதுக்கு நவத்வாரங்கள்னு பேர். ஒரு குழந்தை தாயுடைய கர்ப்பத்திலேருந்து வர்றபோது வெளியில் இருக்கக்கூடிய 9 பிளானட்ஸு இந்த 9 துவாரங்கள் வழியாக உங்கள்கிட்ட கனெக்ஷன் ஆகிடுது. நீ ஒரு செல்ஃபோன் வாங்கின உடனே போய் பிஎஸ்என்எல் ஏதோ ஒரு கனெக்ஷன் வாங்குற, அந்த மாதிரி அந்த 9 பிளானட்ஸும் இந்த 9 ஓட்ட வழியாக கனெக்ஷன் ஆகி போகுது. இப்படி தான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது. ஸோ அதில் எப்படி ஒரு மெமரி சிப்புன்னு இருக்கோ அந்த மாதிரி நம்முடைய பூர்வ பிறவிகளுடைய வாசனைகள், நம்ம செய்த நல்லது கெட்டது எல்லாமே பதிவாக இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவர் பிறந்த போது இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி பொசிஷனை வச்சுக்கிட்டு அவனுக்கு எப்போல்லாம் நல்ல டைமு, எப்போல்லாம் டெஸ்டிங் டைமு, அவனுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற பிளானட்ஸ் எது, அவனுக்கு ட்ரபிள் பண்ணுற இல்லை ஞானத்தை கொடுக்கறதுக்காக ட்ரபிள் பண்ணுற பிளானட்ஸ் எது அப்படின்னு ஒரு ஜாதகத்தை ஒழுங்காக பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரு மனுஷனுடைய டைம் வாழ்நாள் பூராவும் மோசமாக இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் 18 வருஷம் ராகு தசைன்னா 18 வருஷமும் அவன் கஷ்டப்பட மாட்டான். அந்த 18லையும் முதல்ல ராகு வரும், அதுக்கப்புறம் ராகுல குரு, ராகுல சனி, ராகுல புதன், ராகுல கேது, ராகுல சுக்கிரன், ராகுல சூரியன், ராகுல சந்திரன், ராகுல செவ்வாய், இப்படி வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு சர்க்கிளில் வரும். இப்போ எல்லா பிளானட்டுமே உனக்கு கெட்டது பண்ணாது, ஏதோ சில பிளானட் தான் கஷ்டப்படும். இப்போ 18 வருஷம் ராகு தசை இருந்தாலும் ஏதோ சில நேரங்களில் தான் உனக்கு அது கஷ்டமாக இருக்கும். இப்போ சில பேருக்கு ஒரு கேன்சர் வருதுன்னு வை, அந்த கேன்சர் ராகுல கேது, கேதுல ராகு, இல்லை சனியில் ராகு, இந்த மாதிரி சில பிளானட் இருந்தால் தான் கேன்சர்லாம் வரும். அந்த நேரத்தில் நீ ஏதாவது ஒரு வகையில் உன்னை தெய்வ பக்தியிலையோ எதுலேயோ ஈடுபடுத்திக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அடுத்த பிளானட் வர்றபோது கேன்சர் தானவே கூட க்யூர் ஆகிடும். அப்போ பார்த்து யாராவது ஒரு மூலிகை வைத்தியம் கொடுப்பாங்க, ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, இல்லை கர்நாடகாவில் கேரளாக்கெல்லாம் க்யூர் இருக்குது இப்போல்லாம், அதை வச்சுக்கிட்டு நீ நல்லாகி போயிடலாம். அதனால் வாழ்நாள் பூரா ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு பிளானட்டுக்கும் அந்த பிளானட்டுக்குள்ளே வர்ற சப்பிளானட்ரி மூமெண்ட்ஸுக்கும் ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையெல்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் யாருமே வாழ்நாள் பூராவும் கஷ்டப்படுறவன் இல்லை, யாருமே வாழ்நாள் பூராவும் என்ன சுகப்படுறவனும் கிடையாது. அன்னையாகி தந்தையாகி அருள் நிறைந்த தெய்வமாகி என்னை ஆள வந்து நின்றாய் எந்தை
சிவசங்கரனே இண்டலென்னும் இருளை நீக்கும் ஏதமில்லா பரம்பொருளே மின்னல் போல ஒளி பரப்பி மீட்சிதந்த தேவதேவா பொன்னே பொருளை விரும்பியதன் போகங்களில் மயங்கும் மனம் தன்னை மாற்றி தவத்திலாழ்த்தி கண்ணில் வைத்து காக்க வந்தாய் அன்னையாகி தந்தையாகி அருள் நிறைந்த தெய்வமாகி பூலோக வைகுந்தம் இதுவே அம்மா புவியாளும் சிவகைலை நாதன் இவன்தான் அம்மா புவியாளும் சிவகைலை நாதன் இவன்தான் அம்மா பூலோக வைகுந்தம் இதுவே அம்மா பூணாரமாக இவன் அன்பை பூண்டான் புனர்ஜன்மம் தந்து நம்மை ஆண்டிட வந்தான் எங்கும் காணாத திருக்கோயில் இங்கே சமைத்தான் கண்கவரும் மலர்வனங்கள் சூழ அமைத்தான் கண்கவரும் மலர்வனங்கள் சூழ அமைத்தான் பூலோக வைகுந்தம் இதுவே அம்மா வந்தவர்க்கு வயிறார அன்னம் படைத்தான் வரவேற்க தொண்டர்களை எங்கும் வைத்தான் சொந்தமாக அனைவரையும் வாழ வைத்தான் ஸ்வர்க்கம் இதை எப்படித்தான் சங்கரன் படைத்தான் ஸ்வர்க்கம் இதை எப்படித்தான் சங்கரன் படைத்தான் பூலோக வைகுந்தம் இதுவே அம்மா தியாகத்தின் ஸ்வரூபமாயே சுவை வைத்தான் தர்மத்தை போதிக்க புத்தனை வைத்தான் அல்லாவே உலகம் என்று அவனே சொன்னான் அனைவரிலும் சங்கரன் தான் காட்சி தந்தான் அனைவரிலும் சங்கரன் தான் காட்சி தந்தான் பூலோக வைகுந்தம் இதுவே அம்மா புவியாளும் சிவகைலை நாதன் இவன்தான் அம்மா புவியாளும் சிவகைலை நாதன் இவன்தான் அம்மா பூலோக வைகுந்தம் இதுவே அம்மா ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம்
ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம், இத்தரை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.